வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இதுவரைக்கு 15 அதிகாரம், 150 குறள்கள் பார்த்திருக்கோம். இப்போ இன்னைக்கு 16வது அதிகாரத்த நாம பார்க்கிறோம். 16வது அதிகாரத்தினுடைய தலைப்பு என்னன்னா, பொறையுடைமை, பொறுமையுடைமை. இன்னைக்கு ரொம்ப டிமாண்ட்ல உள்ள ஒரு கமாடிட்டி என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த பொறுமை தான் ரொம்ப டிமாண்ட்ல உள்ளது. இது ஆனா, இதுக்கு இது இல்ல. நாம இப்ப எப்படி ஒரு சாதாரண ஒரு முருங்கைக்காய்க்கு இன்னைக்கு டிமாண்ட் ஏற்பட்டு போய், கடைசில ரூ. 5 வாங்கின முருங்கைக்காய்லாம் ரூ. 15 ரூ. 20 ஒரு முருங்கைக்காய்க்கு இன்னைக்கு விலை அப்படி ஆகி டிமாண்ட் ஆகி போச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த பொறுமைங்கிறது முன்னால கொஞ்சம் பொதுவாகவே இந்த பொறுமைங்கிறது எப்பொழுதுமே கொஞ்சம் ஒரு ஒரு கிடைக்காத ஒரு சரக்காகத்தான் அது இருந்தது. ஆனா இப்ப இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த பொறுமைங்கிறது ரொம்ப அரிதாகி போயிடுச்சு. யார பார்த்தாலும் பொறுமை இல்லாம இருக்காங்க. வீட்டுல கணவன் மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அண்ணன் தம்பிகள், அக்காள் தங்கைகள், இந்த தாய் தகப்பன் பிள்ளைகள், அந்த தாய் தகப்பனுக்கு பணியக்கூடிய அந்த தாய் தகப்பனுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னே கேட்கறதுக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு பொறுமைங்கிறது இல்லாம போச்சு. ஆனா இப்படி இருந்ததுன்னா, இத நம்ம நாட்டினுடைய ஒரு அந்த பெரிய இந்த பண்பாடு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை அப்படியே பரிதாபத்திற்கு உள்ள நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த பொறுமையை இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒரு முதல் குறள்ல அவர் சொல்லக்கூடிய அந்த பொறுமைய பார்த்தோம்னா, நாம எந்த தூரத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். என்ன சொல்றாருன்னா, "அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருட்கள் தலை." நாம நிறைய பேரு மண்வெட்டி வச்சு வேலை செய்யும்போது, நமக்கு அது என்னன்னே நம்ம தெரியாம அந்த காரியங்களை செய்வோம். அந்த விவசாயிகள் மண்வெட்டிகளை உழைக்கிறாங்க. அ மற்றபடி இளைஞர்கள் எல்லாருமே அந்த மண்வெட்டிய வீடுகள்லயும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் உண்டு. நம்ம என்னைக்காவது மண்வெட்டிய எடுத்து இந்த மண்ண நாம தோண்டும் பொழுது, நாம எப்போது இத யோசிச்சிருப்போமா? இந்த மண்ண நாம வெட்டிக்கிட்டு இருக்கோமே, ஆனா இந்த மண்ணு நம்மள தாங்கி நிக்குது.
நாம ஒரு இதுல தாங்கி நம்ம நின்னு, ஒரு இடத்துல நின்னு இன்னொரு இடத்துக்கு நம்ம அந்த இத வெட்டுறோம். ஒரு நாளும் வந்து நாம வந்து அந்த அந்த மண்ணு வந்து நம்ம நிக்கிற இடத்துல உள்ள மண்ணு, நீ என் இடத்துல நீ என் இடத்துல நின்னுகிட்டு என்னையே வெட்டிக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி அத நம்மள கவுத்து விட்டது கிடையாது. அது நம்ம வெட்ட வெட்ட, அது நமக்கு வந்து அத இன்னும் வெட்டுறதுக்கு தான் நமக்கு வந்து அது இடம் குடுத்து நிக்குதே ஒழிய, ஒரு காலும் வந்து அது நம்மள வந்து நிப்பாட்டினது இல்ல. நம்மள எடறி உள்ள கீழ விழ வச்சது இல்ல. நாமளாவது ஏதாவது வந்து ஒரு ஒரு அ நல்ல ஒரு நல்ல மணல் பகுதி, நல்ல இறுகின மணல் பகுதி இல்லாம, ஏதாவது ஒரு அ ஒரு பொலபொலன்னு இருக்கக்கூடிய அந்த அந்த மண்ணுல வேணா நின்னு வெட்டினோம்னா, நம்ம வந்து அந்த இடத்துல அதுல வந்து நாமளும் கீழ விழ வேண்டியது வரும். மற்றபடி கிடையாது. அது வந்து நாம அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படி வந்து நாம வந்து அத செய்யலாம். அது மாதிரி தான் நம்ம இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படிங்காரு திருவள்ளுவர். அது எப்படி நீ வந்து ஒரு மண்ண வெட்டுற, அது வந்து உன்ன பொறுத்துக்கிடுது. அது மாரி நீ வந்து இகழ்வாரை பொறுத்தல் தலை. உன்ன ஒருத்தன் இகழ்றான். கண்டமானிக்கு ஏசுறான். அத வந்து நம்ம பொறுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். சாதாரணமா ஒரு பேச்சு பேசும்போது கூட ஒண்ணு சொன்னாச்சுன்னா, அதுக்கு வந்து "நீ ஏன் இப்படி சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டுத்தான் சண்டை வருதே ஒழிய, டைரக்ட்டா நம்மள வந்து ஒருத்தன் வந்து இகழ்றான். "நீ வந்து இப்படி போவ, அப்படி போவ, இந்த மாரி போவ, அந்த மாரி போவன்னு" ஒருத்தன் வந்து இகழும் பொழுது, அந்த இகழ்ச்சிய வந்து பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது கூட மணல கூட நம்ம தோண்டுவது கூட, அது மணல் வந்து அது ஒரு உயிர் இல்லாத ஒண்ணு. ஆனா இது வந்து உயிர் உள்ள ஒண்ணு. ஒருவன் வந்து ஒருவர வந்து இகழ்றது. அது வந்து ஒரு உயிர் இன்னொரு உயிர இகழ்ற ஒரு ஒரு லைவ் திங்ஸ். எல்லா உணர்வுகளும் உள்ள ஒரு மனிதன போயி, நீ வந்து இகழ்ந்து கண்டமானி நீங்க வந்து பேசுனீங்க அப்டின்னாச்சுன்னா, அது வந்து எப்படி இவங்க தாங்கிக்கிட முடியும்? திருவள்ளுவர் சொல்றாரு, "தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரைத் தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை." நீங்க வந்து அப்படி ஒரு இது வந்துச்சுன்னா, எப்படி வந்து அந்த உயிரில்லாத அந்த மணல், அந்த குழி தோண்டும் பொழுது, இந்த வந்து அ நிலம் வந்து எப்படி நம்மள வந்து கவுத்து விடாதோ, அதே மாதிரி ஒரு உயிருள்ள மனிதனாக இருக்கக்கூடிய நாம், இன்னொரு மனிதன் நம்மள வந்து அவன் வந்து இகழ்ந்து பேசும் பொழுது, அத வந்து நாம பொறுத்து இருக்கிறது. இதுக்கு வந்து வேற ஒண்ணுமே வந்து ஒரு திருவள்ளுவர் சொல்லல. பொறுத்தல் தலை. அதுக்கு என்ன பெனிஃபிட் உண்டு? அ அதனால என்ன லாபம்? அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரு வந்து இத வந்து நீ வந்து பொறுத்துக்கிடணும். பொறுமைங்கிறது வந்து அவ்வளவு ஒரு முக்கியம். அதனால வந்துகிட்டு, நீ பொறுத்தீன்னா உனக்கு வந்து இந்த மாரி இருக்கும், அப்படி இருக்கும். அந்த அறங்கள் வந்து அந்த மாரிலாம் அப்படின்னு இன்னும் இன்னும் குறள்கள் நெறைய இருக்கு. ஒவ்வொன்னையும் அப்படி அப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆனா இதுல சொல்றது
பொறுத்தல் தலை. அவ்வளவுதான். அது தலையாய காரியம். நீ அந்த மாதிரி ஒருத்தர் உன்னை இகழ்ந்தாங்கன்னா, நீ அதை அந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நீ அந்த இகழ்ச்சியை பொறுத்துக் கொள்ள வேண்டும். நிறைய இலக்கியங்கள்ல உதாரணங்கள் இருக்கு. ஹம், பழங்கால மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாறுல ஒருவர் அதை எப்படி அந்த மாதிரி இகழ்ச்சியெல்லாம் அவர் பொறுத்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு பல உதாரணங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அது உதாரணங்கள் இருந்து நாம பல இதுகளை நாம அதை மேற்கோள் நம்ம காட்டினாலும் கூட என்ன உண்மை அப்படின்னு சொன்னாச்சுன்னா, இது நீ செய்ய வேண்டியது ஒரு தலையாய காரியம். இதுக்கு வேற எந்த ஒரு எதையும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். ஆக இந்த இதுல இந்த முதல் குறளை நாம பார்த்திருக்கோம். நம்ம அடுத்தாப்புல என்னென்ன குறள்ல என்ன சொல்றாருங்கிறத நாம பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.